மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இனிகோ இறுதியராஜ் திருச்சி கிழக்கு வேட்பாளராக களம இறங்க முடிவு செய்து விட்டார். அன்பில் மகேஷ் மூலம் திமுக தலைமைக்கு வர்றார். வந்த பிறகு உதயசூரியன் சின்னல நின்று எம்எல்ஏ ஆன பிறகு தொகுதியில் நேரு ஒரு பள்ளிக்கூடத்தில் லேப்டாப் கொடுக்கறதுக்கு வர்றார். அப்படி வருகிற பொழுது இனிகோ இறுதியராஜ் மகேஷுடைய ஆதரவாளர். என்னை கேட்காமல் எப்படி வர்றீங்க, நான் பதவியை ரிசைன் பண்ண போகிறேன். அப்பாவுக்கு மெயில் போட்டார். உடனடியாக நேரு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார். ஸ்டாலினை நீங்கள் உடனே புறப்பட்டு சென்னைக்கு வாங்க, இது போன்ற நிகழ்ச்சி இனிமேல் நடக்கும், நீங்கள் திமுகவில் தொடரணும், அடுத்த தேர்தல் வந்தால் நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர். அறிவாலயம் என்றைக்குமே தேவாலயங்களை கைவிடாது. ஸ்டாலின் சொன்ன வார்த்தை. எங்கள் தந்தையார் கருணாநிதி இருந்த காலத்திலையும் தேவாலயங்கள் அறிவாலயத்தை கைவிடாது. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஆர்டி சேகர் 2015 இளைஞரணி செயலாளர் திமுகவில், அந்த பகுதி இளைஞரணி செயலாளர். இவர் மீது நில அபகரிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கு. எம்எல்ஏவாக இருந்தாலும் கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, டாஸ்மார்க்கு இதெல்லாம் இருந்தால் தான் அது தகுதி. இந்த ஆர்டி சேகரை பொறுத்த வரைக்கும் 2017 ஒரு நில அபகரிப்பு வழக்கு. தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறாரு, பட்டா மாற்றி கொடுன்னு கேட்குறாரு. ரியல் எஸ்டேட் தான் தொழில், அதில் தாங்க கோடி கொட்டுது. எவனோ இடம், டபுள் டாக்குமெண்ட், இடத்துக்காரன் இருப்பான்னு செத்து போயிருப்பான், இல்லைன்னா 2 பேரும் கேஸ் நடந்துகிட்ருக்கோம். 1 இலக்கமட்டவர் 2 இலக்கமட்டவர், இவர் போய் 3 இலக்கமட்டவர் ஆயிடுவார். இப்போ தேர்தல் எப்படி இருக்குன்னா, திமுக ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா, 2 லட்சம் ஓட்டுக்கு 8 கோடி ரூபா தயார் நிலையில் வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ இனிகோ இறுதியராஜ் வெற்றி பெறுவாரா, இல்லை விஜய் வெற்றி பெறுவாரான்னு பார்த்தா ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட தேர்தலினுடைய இறுதி காலகட்டத்துக்கு வந்தாச்சு. அனைத்து கட்சியினரும் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டுட்டாங்க. இதில் விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய 2 தொகுதிகள், ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. இதில் டிஎம்கே கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பூரில் ஆர்டி சேகர், திருச்சி கிழக்கில் இனிகோ இறுதியராஜ். இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா 2021 காலகட்டத்திலேருந்தே அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்காங்க. இவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்களுடைய விஷயங்கள் பற்றி பகிர்ந்துங்க சார். இல்லை, இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய இனிகோ இறுதியராஜ், இந்த இனிகோ இறுதியராஜ் ஒரு லயோலா கல்லூரி மாணவர். விஜயும் லயோலா கல்லூரி. ஆமாம். அப்போது கல்லூரி காலத்தில் இனிகோ இறுதியராஜ் கொஞ்சம் பொது சேவை ஆர்வம் உள்ள இளைஞர். இதுதான் இவரை இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக மாற்றுவதற்கு அது ஒரு காரணம். அப்போ அந்த இனிகோ இறுதியராஜை பொறுத்த வரைக்கும் கிறித்துவ சபைகளில் தன்னை இணைத்து கொண்டு ஆதரவற்றவர்கள், அனாதைகள், குழந்தைகள், இப்படி கிறித்துவ மிஷினரிகள் செய்யக்கூடிய தொண்டு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலம் திருச்சி பகுதியில் உள்ள கிறித்துவ அமைப்புகளுக்கு உதவக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனர். ஓகே. ஆமாம். இந்த அமைப்புக்கு பேர் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம். இதுதான் இனிகோ இறுதியராஜுடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பம். அப்போது கிறித்துவர்களுடைய வாக்கு வங்கி என்பது திமுகவுக்கு நீண்ட காலமாக திமுகவுக்குள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது குறிப்பாக பாஜக தமிழ்நாட்டில் இந்திய அளவு 2014க்கு பிறகு வந்த பிறகு கிறித்துவர்கள், முஸ்லீம்கள்
பாஜகவுக்கு எதிராக யார் அரசியல் செய்கிறார்களோ அவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்வது வழக்கம். இதில் இனிகோ இறுதியராஜும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். நீங்கள் பாஜக வருவதற்கு முன்பு 2014க்கு முன்பு தேர்தல் வந்தால் நிறைய அங்கி போட்ட பாதிரியார்கள் ஜெயலலிதாவை சந்தித்து ஆதரவு தெரிவிப்பார்கள், கருணாநிதியை சந்தித்து ஆதரவு தெரிவிப்பார்கள். அதே பாதிரிமார் ஜெயலலிதா கருணாநிதி 2 பேருக்கும் சமகாலத்தில் தங்களுடைய கிறித்துவ அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வரும். ஆனால் பாஜக உள்ளே வந்த பிறகு, லேடியா மோடியா இந்த கோஷம் வந்த பிறகு பாஜகவை எதிர்க்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் அத்தனை பேரும் ஜெயலலிதா பின்னாடி அணிவகுத்து விட்டார்கள். அதன் பிறகு ஜெயலலிதா மறைவு 2016 டிசம்பர் இறுதியில். பாஜக மறைவுக்கு பிறகு அதிமுக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவிடம் சரணடைய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம். பாஜக அதிமுக எழுதப்படாத கூட்டணி, மறைமுக கூட்டணி இப்படியெல்லாம் வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் திமுக பக்கம் வந்துட்டாங்க. அப்பொழுது வந்து சேர்ந்தவர் தான் நம்ம நல்லெண்ண இயக்க தலைவர் இனிகோ இறுதியராஜ். இந்த இனிகோ இறுதியராஜ் இனிதாக திமுகவில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் சட்டமன்றத்திற்கு தயார் ஆகிற சூழல் வந்தது. அப்போது திமுக முழுக்க பாஜக எதிர்ப்பு மனநிலை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்தவர்கள், பேராயர்கள், சகோதரிகள், சிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய முழு முயற்சிக்கு வந்துட்டாங்க. அப்போது இந்த இனிகோ இறுதியராஜ் திருச்சி கிழக்கு வேட்பாளராக களம இறங்க முடிவு செய்து விட்டார். அப்படி முடிவு செய்த பிறகு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறார். திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு நீங்கள் முழுக்க நேரு அன்பில் மகேஷ் சண்டை திருச்சியில் இப்போ இருக்குது, எப்பவுமே இருக்குது. அப்போது அன்பில் மகேஷ் மூலம் திமுக தலைமைக்கு வர்றார். வந்த பிறகு திருச்சி கிழக்கு இனிகோ இறுதிராஜுக்கு சட்டமன்ற வேட்பாளராக அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை வேட்பாளர் ஆக்கினால், வெற்றி பெற்றால் கிறித்துவ சமுதாயங்கள் ஏறக்குறைய ஒரு 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் குறைந்தது 5000 முதல் 7000 வாக்குகள் இருக்குது. இந்த வாக்குகள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அடிப்படையில் இனிகோ இறுதியராஜ் 2021 தேர்தலில் உதயசூரில் நின்று எம்எல்ஏ ஆகிறார். உதயசூரியன் சின்னலில் நின்று எம்எல்ஏ ஆன பிறகு நீங்கள் அந்த தொகுதியில் நேரு ஒரு பள்ளிக்கூடத்தில் லேப்டாப் கொடுக்கறதுக்கு வர்றார். அப்படி வருகிற பொழுது இனிகோ இறுதியராஜ் மகேஷுடைய ஆதரவாளர். மகேஷுடைய ஆதரவாளராக மாறிப்போனார். அப்படி மாறிப்போன பிறகு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நேரு அமைச்சர் லேப்டாப் கொடுக்க வர்றார். என்னை கேட்காமல் எப்படி வர்றீங்க, நான் பதவியை ரிசைன் பண்ண போகிறேன். அப்பாவுக்கு மெயில் போட்டார். உடனடியாக நேரு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார். ஸ்டாலினை நீங்கள் உடனே புறப்பட்டு சென்னைக்கு வாங்க, இது போன்ற நிகழ்ச்சி இனிமேல் நடக்கும், நீங்கள் திமுகவில் தொடரணும், அடுத்த தேர்தல் வந்தால் நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர். அறிவாலயம் என்றைக்குமே தேவாலயங்களை கைவிடாது. ஸ்டாலின் சொன்ன வார்த்தை. எங்கள் தந்தையார் கருணாநிதி இருந்த காலத்திலையும் தேவாலயங்கள் அறிவாலயத்தை கைவிடலை. அது நடந்திருக்கா? அது நடந்திருக்கு. பாஜக எந்த பக்கம் போதோ அதுக்கு எதிரணியில் தேவாலயங்கள் அறிவாலய பக்கம் வரும், போயஸ் கார்டன் பக்கம் போகும். ஆனால் இப்பொழுது தேவாலயங்கள் அத்தனையும் அறிவாலய பக்கம் போயிடுச்சு. ஏன் போயஸ் கார்டனை இப்போ கமலாலயம் பக்கம் போயிடுச்சு. இதுதான் இனிகோ இறுதியராஜனுடைய அரசியல் வாழ்க்கை. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு, ஜோசப் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு கிறித்துவ ஜோசப் விஜயாவை தன்னை
அடையாளப்படுத்த தனக்கு பாதுகாப்பான தொகுதி எதிர்பார்க்குறாரு. திருச்சி கிழக்கு, சென்னை பெரம்பூர் தொகுதி தான். அப்போது கிறித்துவர்கள் கண்டிப்பாக தன்னை கைவிட மாட்டார்கள். இயேசு எப்படி தன்னை கைவிட மாட்டாரோ அதே போல் கிறித்துவர்களும் கைவிட மாட்டார்கள், தேவாலயங்கள் தங்களை கைவிடாது என்ற அந்த ஆலோசனை. இது யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி. அவர் ஒரு இறை தூதராகவே தன்னை கருதி கொள்பவர். வத்திகான் வரை தனக்கு தொடர்புகளை விரைவுபடுத்தி வைத்திருப்பவர். இயேசு தன்னை இந்த பதவியில் அமர வைத்தது இந்த மக்கள் அத்தனை பேருக்கும் சாப விமோச்சனம், மீட்பார் ஆலயத்திற்கு தன்னை கொண்டு போகக்கூடிய நபராக தன்னை அடிக்கடி சொல்லிக் கொள்ளுகிற நபர் தான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி. இவருடைய ஆலோசனையின் பேரில் தான் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளிலும் களம் இறங்குவதற்கு முழு காரணம். இப்போ ஈஸ்டர் நிகழ்ச்சிகளுக்கு முழுக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிக்கூடங்கள், தொண்டு நிறுவனங்கள் அத்தனைக்கும் இனிகோ இருதராஜ் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற கோதாவில் அத்தனை பேருக்கும் பரிசு பொருட்கள், கேக்குகள் எல்லாம் கொடுத்து சிறப்பிச்சிருவார். இதை தாண்டி பாஜக ஒரு லாபி பண்ணுது அங்கே. ஆமாம், எங்கேன்னா தஞ்சாவூரில் ஒரு ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலில் லாவண்யான்னு ஒரு மாணவி, அது ஒரு கிறித்துவ சகாய மேரி, அந்த அம்மா அந்த ஹாஸ்டல் வார்டனாக இருக்குது. இந்த மாணவியை வீட்டுக்கு போக சொல்லுது சகாய மேரி. அந்த மாணவி பேர் லாவண்யா. எங்கள் வீட்டில் சின்னம்மா தான் இருக்கா, அங்கே போனால் என்ன சித்திரவதை பண்ணுவா, அதனால் நான் ஹாஸ்டல்லே இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இல்லை, நீ வீட்டுக்கு போய்த்தான் ஆகணும், ஹாஸ்டலை நாங்கள் 2 நாள் லீவ் விட போகிறோம், எல்லாரும் கிளம்புங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுது. இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. சகாய மாரி ஹாஸ்டல் வார்டன் அழுத்தம் கொடுத்ததுனால அந்த பெண்ணு தற்கொலை பண்ணாச்சு. இந்த செய்தியை பாஜக பெரிதாக்கி அதிமுக ஆட்சி காலத்தில் சகாய மாரி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அந்த சகாய மேரியை பிணையில் எடுத்து வெளியே வந்த பிறகு இனிகோ இருதயராஜ் சால்வை போட்டு வரவேற்கிறார். இது அந்த லாவண்யா சகாய மேரி சர்ச்சையில் பெரிய அளவில் பேசப்பட்டவர் தான் இந்த இனிகோ இருதயராஜ். இப்போ இனிகோ இருதயராஜ் வெற்றி பெறுவாரா இல்லை விஜய் வெற்றி பெறுவாரான்னு பார்த்தா இனிகோ இருதயராஜ் தான் வெற்றி பெறுவார் என்கிறது திருச்சி கிழக்கு கள நிலவரம். எவ்வளோ சார் அவருடைய பொருளாதார பின்னணிகள்லாம் எப்படி சார்? எம்எல்ஏவாக இருந்தாலும் கோடிகள் வந்து கொட்டும், அதுதான் எம்எல்ஏ பதவி. அதான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ கோடிகள்லாம் சாதாரணம். அப்போ அதுக்கு அவர் பொருளாதார பின்னணி என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தொழிலதிபர்கள்ட்ட சொன்னால் தொழிலதிபர் தேவையான பொருளை கொடுத்து அனுப்புவான். ஏன்னா எம்எல்ஏ என்பது ஒரு வலிமையான பதவி. இதுதான் திருச்சி கிழக்கினுடைய செல்வாக்கு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஆர்டி சேகர் 2015 இளைஞரணி செயலாளர் திமுகவில், அந்த பகுதி இளைஞரணி செயலாளர். இந்த நட்பில் 2019 அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ராஜேஷை எதிர்த்து 2019 இடைத்தேர்தலில் ஆர்டி சேகர் வெற்றி பெறுகிறார். திமுக தலைமை அப்போ தான் திரும்பி பார்க்குது. ஏன்னா 330 சபை இருக்குது அங்கே. கிறிஸ்துவ சபைகள், தலித்துக்கள் வாக்கு அதிகம், கிறிஸ்துவ வாக்கு மீனவர் வாக்கெல்லாம் அதிகம். அப்போ இந்த ஆர்டி சேகர் அத்தனை பேர்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடிய நபர் என்று பெயர் எடுத்தவர். கிறிஸ்துவ சபைகளை ஆர்டி சேகரை ஆதரித்து வாக்கு போடுகிற அளவுக்கு. ஏன்னா பாஜக எதிர்ப்பு, பாஜக பூதம், வேற ஒன்றும் இல்லை, பிஜேபி எதிர்ப்பு. இதுதான் ஆர்டி சேகரை கரையேற்றுது. அதே போல் 2021 பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ஆர்டி தனபாலன் நிற்கிறார். தனபாலன் நிற்கிற பொழுது 54,955 ஓட்டு, ஒரு 4 ஓட்டு குறைய வெற்றி பெறார். இவர் மீது நில அபகரிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கு. எம்எல்ஏவாக இருந்தாலும் கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, டாஸ்மார்க்கு இதெல்லாம் இருந்தால் தான் அது தகுதி. எம்எல்ஏவாக இருந்தால் இதெல்லாம் இருக்கணும், 2 பொண்டாட்டி இருக்கணும். அப்போ இந்த ஆர்டி சேகரை பொறுத்த வரைக்கும் 2017 ஒரு நில அபகரிப்பு வழக்கு
தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறாரு, பட்டா மாற்றி கொடுன்னு கேட்குறாரு. அப்போ திமுக ஆட்சியிலே இல்லை. ஆட்சியிலே இல்லை. ஆட்சியில் இல்லைன்னா என்ன? நீங்கள் இப்போ சட்டம் ஒழுங்கை மீறுவதற்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்கு ஆட்சி இருந்தாலும் எல்லா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற நிலங்கள் பூரா தாறுமாறாக விளையிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், வட்டம், மாவட்டம், வண்டு முருகன் எல்லாம் ரியல் எஸ்டேட் தான். ஏழைபாலை எங்கே போய் நிலம் வாங்குறது? ஏழைபாலை நிலம் வாங்கினோம்னா சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போயிடும். எங்கே? இந்த சென்னைக்கு மிக அருகாமையில் ரியல் அருகாமையில்னு சொல்கிறது பூராமல் குறைஞ்சது 100 கிலோமீட்டர் கம்மி இல்லை. செங்கல்பட்டுக்கு இங்கேருந்து 60 கிலோமீட்டர், செங்கல்பட்டுக்கு தாம்பரம் டு செங்கல்பட்டு 60 கிலோமீட்டர், இங்கிருந்து 80 கிலோமீட்டர். இவன் காமிக்கிறது உள்ளூருக்கு 20 கிலோமீட்டர் இருக்கும். மிக அருகாமையில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, ஏரோட்ராம் பக்கத்தில் இருக்குது, மேலே பார்த்து ஏரோப்ளேன் பறக்கும். 30 அடியில் தண்ணி, 30 அடியில் தண்ணின்னு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, கிணறை வெட்டி லாரியில் தண்ணியை ஊற்றி வச்சுருப்பான். செட்டப்பு. இவன் குடியேறினான்னா 200 அடி போட்டாலும் தண்ணி கிடைக்காது, பாறையாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சுடுகாடாக இருக்கும். இந்த பயலு பூரா ஏமாத்துறது. அவ்வளோ பேர் அரசியல்வாதி தான். அவ்வளோ பின்னாடி அதிகாரிகள் பூரா. நீங்கள் எஸ்ஆர்எம் பச்சைமுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவே பட்டா போட்டு வச்சுருக்காரு பார்த்தீங்களா? ஏரியை எப்படியா பட்டா போட முடியும்? நீர்நிலைகள்லாம் அரசுக்கு சொந்தமானதல்லனா இல்லை, அரசு அதிகாரி பச்சைமுத்துக்கு சொந்தமானவர். 2 கோடி ரூபா கொடுத்தாரு. அந்த ஆள் ஏரியாவில் இருக்கிற நீர்நிலைகள், போக்குவரத்து, குளம், குட்டை, ஏரி, கம்மா எல்லாத்தையும் பட்டா போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஏரியாவை பட்டா போனா ஏரியா பட்டா போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அந்த சேகருக்கு இதான் தொழில். சேகருக்கு ரியல் எஸ்டேட் தான் தொழில். அதில் தாங்க கோடி கொட்டுது. எவனோ இடம், டபுள் டாக்குமெண்ட். இடத்துக்காரன் இருப்பான்னு செத்து போயிருப்பான், இல்லைன்னா 2 பேரும் கேஸ் நடந்துகிட்ருக்கோம். 1 இலக்கமட்டவர், 2 இலக்கமட்டவர். இவர் போய் 3 இலக்கமட்டவர் ஆயிடுவார். நீயே 2 பேர் என்கிட்ட எழுதி கொடுங்க, உங்களுக்கு 2 பேருக்கு பணம் கொடுக்குறேன். இப்படித்தான் இந்த சண்டை சச்சரவுகளில் அரசியல்வாதி இல்லாமல் இருக்காது. நம்ம ஆர்டி சேகரும் அது போன்ற நபர் தான். ஆனால் பொதுமக்கள்கிட்ட பேசும்போது அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு, மரியாதை குறைவாக பேசுகிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கு. ஆமாம், அப்போ நீங்கள் கோடிகளில் பணம் வந்தால் ஓட்டுப்பட்ட மக்கள் தானே. ஓட்டுப்பட்ட மக்கள் 500 ரூபாய்க்கு தானே ஓட்டு போடுறோம், 1000 ரூபாய்க்கு தானே ஓட்டு போடுறோம். இப்போ தேர்தல் எப்படி இருக்குன்னா, திமுக ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா, 2 லட்சம் ஓட்டுக்கு 8 கோடி ரூபா தயார் நிலையில் வச்சுருக்கு. ரெடியாக இருக்குது. இதுக்கு 250 பேருக்கு ஒரு ஆள், ஒரு ஏரியா வட்ட செயலாளர் வண்டு முருகன் நோட்டுக்கிட்டு வச்சு ரெடியாக இருக்கார். தேர்தல் தேதி அறிவிச்சுன்னா கொண்டு கொடுத்துருவார். இதை வேட்பாளர் கொடுக்க வேண்டியதில்லை, கட்சி தலைமையை, மாப்பிள்ளையினுடைய பெண் நிறுவனமே இதை ஏற்பாடு பண்ணியிருக்கு, செட்டப் பண்ணியிருக்கு. அப்போது இதுதான் இங்கே எழுதப்படாத விதி. எடப்பாடி பார்த்தாரு, ஏப்பா சீட்டு வேணும்னா 50 கோடி தயார் பண்ணிக்க, 10 கோடி செலவு கையில் வச்சுக்க, 40 கோடி மக்களுக்கு கொடுத்துடணும் எடப்பாடி. அப்போ எம்எல்ஏ சீட்டு வேணுமா? எம்எல்ஏ சீட்டு 1 தரம், 2 தரம், 3 தரம். லீமா ரோஸ் 1 தரம், 2 தரம், 3 தரம். ஆம்ஸ்டாங் பொண்டாட்டி பொற்கொடி அவங்க 1 தரம், 2 தரம், 100 கோடி, 200 கோடி, 300 கோடி. இங்கே ஒரு ஆர்எஸ்எஸ்காரனுக்கு திமுக சீட்டு கொடுத்துருக்கான், பரபரப்பாக இருக்குது. ஆர்எஸ்காரன் சொல்கிறான், அவங்க நான் 50 கோடி கொடுத்தேன் சீட்டு வாங்கிட்டு வந்தேன், இந்த பக்கம் லீமா ரோஸ் 100 கோடி கொடுத்தேன் சீட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்போ அரசியல் என்பதை கோடிகளில் தீர்மானிக்கக்கூடியதாக போச்சு. ஏழைவாழ மக்களுக்கு இதை எப்படி மரியாதை இருக்கும்? சேகரை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, குறைந்தபட்சம் கணக்கு காமிச்சது. கணக்கு காமிக்காமல் 2 சைபர் சேர்த்துக்குங்க சார். வேட்புமனு தாக்கல் அதெல்லாம் வரமாட்டேங்குது. அதாங்க ஸ்டாலினுக்கு காரே இல்லைங்க முதலமைச்சருக்கு. சைக்கிளை காத்தடிச்சிட்டு தான் சைக்கிளில் போகிறாரு. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். காரே வந்து இன்பநிதி அவர்கள் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படும். ஆமாம், இன்பநிதி தானே டாடா கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். இன்பநிதி தானே பெரிய தொழிலதிபர், முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர். இனி இன்பநிதி பையன் காதலி இனிமேல் கார் வாங்கி கொடுப்பாங்கம்மா தாத்தாவுக்கு. இப்படி தான். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.